அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே புனிதமான ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு வாரமுமே வியாழன் வெள்ளிக்கிழமையில கொஞ்சம் கூடுதலாக அமல் செய்யக்கூடியவங்களா இருப்போம். இன்றைக்கு அதே போல் ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமலோடு தான் நான் வந்திருக்கேன். இந்த அமல் எல்லா மக்களுக்கும் எல்லா தேவையுடையவங்களுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். இன்றைக்கு நம்ம எல்லோருமே விரும்பக்கூடியது என்ன அப்படின்னா, மனநிறைவான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, எந்த தேவைக்கும் யாரிடத்திலும் கையேந்தாத ஒரு வாழ்க்கை, இன்னும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை, கேட்ட உடனே ரப்பிடமிருந்து உதவிய கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது எல்லாத்தையும் தான் நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். இது அனைத்தையுமே நமக்கு இந்த அமல் பூர்த்தி செய்து தரக்கூடியதாக இருக்குது. தப்ரானியில் வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஹதீஸை தான் நம்ம இன்றைக்கு ஒரு தொகுப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு முடிந்த அடுத்த கணம் யார் இந்த அமலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹாலா 100 தேவைகளை கபூலாக்குறான். அதில் மறுமையினுடது 70 தேவைகள் நமக்கு நிறைவேறும். 30 தேவைகள், இவ்வுலகத்தின் தேவைகள் நமக்கு நிறைவேறும். இன்னும் இந்த ஒரு அமலுக்கு ஒரு பெரிய சிறப்பு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஜுமாவில் ஓதணும் அப்படின்னா அடுத்த ஜுமாவுக்குள்ள நம்ம கையில் மிகப்பெரிய அளவிலான செல்வம் வந்து போகுமா. அந்த அளவு ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம பார்க்காம அடுத்த ஜுமா நம்மளை கடக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இந்த அமலை செய்யறதுக்கு வெறும் 10 நிமிடம் போதுமானது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு சிறப்புகள் நமக்கு கிடைக்குது. நம்ம 2 வட்டத்துக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கோம். ஒன்று பணத்தேவை, மற்றொன்று நமக்கு தேவையான நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு தேவையாக இருக்குது. இந்த 2மே நமக்கு இதில் கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஏன் இந்த அமலை விடணும்? இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் ஜுமாவில் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த ஜுமாவில் எந்த அளவு மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு ஜுமாவிலையும் இதை செய்யறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இன்றைய ஜும்மா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம ஆஷூராவினுடைய தினத்தை எதிர்பார்த்தவங்களாம் நம்ம காத்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் இந்த அமலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். எனவே யாருமே இந்த அமலை மிஸ் பண்ணாதீங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு நேரம் குறைவாக தான் இருக்குது. அதிக நபர்கள்கிட்ட இந்த பதிவு போய் சேரணும். எல்லோருமே இந்த அமலை செய்து எல்லோருமே இதனுடைய நன்மையையும் பலனையும் அடைந்து கொள்ளணும். எனவே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதற்கு தக்க கூலியை அல்லாஹ்தாலா நம் அனைவருக்குமே இம்மையிலும் மறுமையிலும் தருவான். இப்போ அப்படிப்பட்ட அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான், எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் தான் இருக்குது. முதல்ல நம்ம ஒரு சிறந்த சூறாவை ஓதணும். அது என்ன சூறா அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூரா இஹ்லாஸ். சூரா இஹ்லாஸை நம்ம ஜுமா முடித்த அடுத்த கணம் நம்ம 100 முறை ஓதி முடிச்சிடணும். இந்த அமலை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கிட்டேயுமே பேசக்கூடாது. தொழுகை முடித்தா அதே இடத்துல இந்த அமலை நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்தது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சலவாத்தை நீங்கள் 100 முறை ஓதிக்கோங்க. 2 அமல் பார்த்தாச்சா? 3வது அமல் என்ன அப்படின்னா, நம் எல்லோருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தரக்கூடிய, இன்னும் செல்வ செழிப்பை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய, கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் நம்மை காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஒரு துவா அப்படின்னா, அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பி ஃபலுலிக்க அம்மன் சிவாக். இந்த ஒரு அற்புதமான ஒரு துவாவை ஜுமாவுடைய தொழுகை முடிச்சுட்டு 70 முறை நம்ம ஓதணும். இந்த வாரம் ஜுமான்னு இல்லை, எல்லா ஜுமாவிலையும் இதை நம்ம தொடர்ந்து ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா ஒருபோதும் நமக்கு வறுமை வராது, பணக்கஷ்டம் வரவே வராது, பணத்துக்காக யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மள பலரும் இதை கவனிக்காமல் இதை கையில் எடுத்து ஓதாமல் இருக்கும். அதனால தான் நிறைய கடலில் போய் சிக்கிறது, நிறைய பணத்தேவை உடையவங்களாக நம்ம மாறுறது. இன்னும் இந்த துவாவையெல்லாம் நம்ம ஓதும்போது அல்லாஹ்தாலா பரக்கத்தை நமக்கு நிரப்புவான். அப்போ நமக்கு கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்காது, திடீர்னு வரக்கூடிய செலவுகள் எதுவுமே நமக்கு இருக்காது. எனவே இன்ஷா அல்லாஹ் நபி அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கையில் எடுத்தாலே போதும், நம்மளோட இம்மை மறுமை வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
நம்ம நினைக்கிறத விடவும் நமக்கு சிறப்பாக இருக்கும். எனவே இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அமல் அதிகமான நன்மையையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. அதாவது சூரா இஹ்லாஸை நம்ம ஓதணும் அப்படின்னாலே அல்லாஹாலாவின் புறத்திலிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்துமே கிடைச்சிரும். ஏன்னா இது அல்லாஹுக்கு பிரியமான சூறா, அல்லாஹ்வினுடைய தன்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூறா. இதை எப்படி ஓதுனாலும் நமக்கு பலன்தான். இன்னும் நீங்கள் 100 முறை ஓதுனீங்க அப்படின்னா 33 முறை குரானை முடித்த அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் செலவாத்தை நம்ம இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஓதுனோம் அப்படின்னா அதற்கு நிறைய சிறப்புகள் கிடைக்கும். இன்னும் செலவாத்தை நம்ம ஒரு முறை ஒரே தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்முடைய 100 தேவைகளை அல்லாஹாலா பொறுப்பேற்றுக்கிறான். அதில் மறுமைக்குன்னு 70 வச்சிட்றான், இம்மைக்குன்னு 30 கொடுத்துட்றான். அப்போ அந்த 30ல் நம்ம விரும்பக்கூடிய தேவைகளும் வந்துடும். அதனால் இந்த அமலை முடித்த உடனே அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. அடுத்த ஜுமாவுக்குள்ளே எனக்கு இது கிடைக்கணும், அடுத்த ஜுமாவுக்குள்ளே எனக்கு இந்த செல்வம் பரக்கத்தாக மாறணும். நாங்கள் யார்கிட்டையும் எதற்காகவும் போய் நிற்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹாலா அடுத்த ஜுமாவுக்குள்ளே இன்ஷா அல்லா உங்களுடைய அத்தனை ஹாஜத்துக்களையும் அல்லாஹாலா கபூலாக்கி தருவான். ஏன்னா நபி அவர்கள் நமக்கு உறுதியாக வாக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஜுமாவில் இதை செஞ்சோம் அப்படின்னா அடுத்த ஜுமாவுக்குள்ள அந்த தேவைகள் நடக்காம இன்னும் செல்வத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாமல் அடுத்த ஜுமா நம்மளை கடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட நமக்கு சிறப்பு எதுவுமே கிடையாது. எனவே நம்பிக்கையோடு ஓதுங்க. இந்த 2 தேவை தான் நம்ம எல்லோருமே விரும்பக்கூடிய தேவையாக இருக்குது. ஒன்று நம்ம விரும்பக்கூடிய சந்தோஷம், மற்றொன்று செல்வம். இந்த 2மே நமக்கு பரக்கத்தாக கிடைக்குது. எனவே இந்த அமலை கட்டாயம் எல்லோருமே செய்யுங்க. கட்டாயம் நீங்கள் செய்த உடனே மற்றவர்களுக்காக துஆ செய்யுங்க. அதோட உங்களுடைய துஆவில் கண்டிப்பாக என்னையும் சேர்த்துக்கோங்க. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் எல்லோருக்காகவும் நான் துஆ கேட்டுட்டு தான் இருக்கேன். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய புனிதமிக்க பரக்கத் வாய்ந்த பரக்கத்தை இறக்கக்கூடிய இந்த புனிதமான தினத்தில் இந்த சிறப்பு மிகுந்த அமலை நாம் அனைவருமே செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.